ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம சாரீ ஃபால்ஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எதனால சாரீ ஃபால்ஸ் வைக்கிறோம், சாரீ ஃபால்ஸ் நம்ம வைக்கும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த சாண்டில் வித் பிங்க்கில் ஒரு சாரீ எடுத்திருக்கேன். அதுக்கு மேட்சிங்காக பிங்க் கலரில் ஃபால்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த சாரீ ஃபால்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா. நான் வாங்கியிருக்கிறது 25 ரூபா. அப்புறம் இதோட மொத்தம் நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் இருக்கும். இந்த 2 மீட்டர் தான் நம்ம வந்து சாரியில் அட்டாச் பண்ணுவோம். அதாவது நமக்கு மொத்தம் சாரீ 5.5 மீட்டர் இருக்குமே, ஃபால்ஸ் 2 மீட்டர் தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட் இருக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம சாரீ ஃபுல்லாலாம் நம்ம ஃபால்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண மாட்டோம். சாரியிலேயே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் கொசம் வைப்போம்ல, ஃப்ரண்ட்டு சென்டர் ப்ளீட் வைப்போம்ல, அந்த ஏரியாவில் மட்டும்தான் நம்ம இந்த ஃபால்ஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம். இப்போ ஃபால்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க 2 பக்கமும். அதுதான் நமக்கு வந்து ராங் சைடு. பின்னால் இருக்கிறது வந்து அதுக்கு நல்ல பக்கம். இதை பார்த்துட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா சாரியோட முந்தி போர்ஷன், முந்தானன்னு சொல்லுவோம்ல, அந்த முந்தான போர்ஷன் தான் இது. இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு சாரியை ஃபுல்லாக தரையில் போட்டு காட்டுறேன். அப்படின்னா தான் நமக்கு எங்கேருந்து இது ஃபால்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுதான் நம்ம சாரீ கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, முதல்ல இடுப்பில் சொருகுவோம்ல, அந்த போர்ஷன். இது கீழே உள்ள போர்ஷன். இதில் தான் நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு தரையை வந்து தொடும். அந்த போர்ஷனில் தான் நம்ம வந்து ஃபால்ஸ் வைக்க போகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபால்ஸை வந்து சாரீ மேலே வச்சு காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 15 இன்ச் வரைக்கும் நம்ம ஃபால்ஸ் வைக்கலை, ஃபால்ஸ் வைக்காமல் விட்டுட்டேன். அது ஏன் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன் வீடியோலையே. இதே மாதிரி நம்ம வந்து சாரியோட கிட்ட பக்கத்தில், அதாவது உள் பக்கம் இருக்குல்ல, சாரியோட உள் பக்கத்தில் ஃபால்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இது சாரியோட கெட்ட பக்கம், இது ஃபால்ஸோட கெட்ட பக்கம். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் கொடுத்து 15 இன்ச்சில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 15 இன்ச்சை விட்டுருங்க, அதுக்கு அப்புறத்துலேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதேமாரி த்ரெட்டுமே பார்த்திங்கன்னா நான் வந்து பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அப்படின்னா தான் நமக்கு வந்து வெளியே வேறு கலர் த்ரெட்டு போட்டிங்கன்னா வெளியே தெரியும், சாரியில் அசிங்கமாக தெரியும். ஸோ சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபால்ஸ் வைக்கும்போது ரொம்ப கீழே தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம இப்போ கொலுசு போட்டிருக்கோம்னா அந்த கொலுசுக்கிட்ட கரெக்டாக தெரியும் ஃபால்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால் எப்போவும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு 1/4 இன்ச் மட்டும் மேலே தள்ளி வச்சு அதுக்கப்புறம் ஃபால்ஸ் வந்து அட்டாச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம ஃபால்ஸ் தைச்சிருக்கோம் அப்படிங்கிறது வெளியே தெரியாது. நம்ம ஒரு பிளெயின் ஸ்டிச் அப்படின்னு ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருக்கோம். பிளெயின் ஸ்டிச் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு போடுவோம். இதில் வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக எட்ஜு 2 பக்கமும் சாரியிலையும் நமக்கு இந்த ஃபால்ஸ் வந்து அதுலேருந்து நம்ம கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுருப்போம். அதுலேயும் சேர்த்து ஒரே ஒரு ஸ்டிச், நல்ல நுனியில் ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, கண்டிப்பாக சாரீ ஃபால்ஸ் வைக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து வைக்கணுமா, ஏன் வைக்கணும், எதுக்கு வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன். சாரீ ஃபால்ஸ் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. நம்ம பொதுவாக நம்ம எடுக்கிற சாரீ எல்லாமே சில்க்கு, ஜார்ஜெட்டு, ஷிஃபானு இந்த மாதிரி சாரியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு கொலுசில் பட்டு இழுக்காமல் இருக்கிறதுக்கு, இல்லைன்னா தரையில் பட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இதில் இருந்துலாம் நம்ம வந்து நம்ம சாரியை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா சாரீ ஃபால்ஸ் வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா சாரீ வந்து நம்ம நிறைய ரூபா கொடுத்து வாங்குகிறோம். அந்த ஃபால்ஸு வெறும் 25 ரூபா 30 ரூபா தான். இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது நம்ம சாரீ வந்து இன்னும் கொஞ்ச நாள் பத்திரமா பார்த்துக்கிட முடியும். ஸோ இதுக்காக தான் நம்ம சாரியில் ஃபால்ஸ் வைக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கஸ்டமருக்கு வந்து எடுத்து சொல்லணும். ஃபால்ஸ் வைக்கிறதுல 2வது பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டு. அதாவது இந்த ஃபால்ஸ் வந்து நம்மளோட சாரீக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்டை வந்து கொடுக்குது. இந்த எக்ஸ்ட்ரா வெயிட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சென்டர் ப்ளீட் வைக்கிறோம்ல, இந்த ப்ளீட் வந்து நமக்கு ஒரே இடத்துல ஸ்டே ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதாவது
இது வந்து அங்கங்கே ஸ்லைட் ஆகாமல் அதுலேருந்து ஸ்லைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறது, ப்ரிவென்ட் பண்ணுது. நம்ம ஸ்லைடிங்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுது. அதுக்காக தான் நம்ம அந்த ஃபால்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டியூரபிலிட்டி, அதாவது நம்ம சாரியோட உடைக்கிற தன்மை, ஆயில் அப்படின்னு சொல்லலாம், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கு. இந்த ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்து டியூரபிலிட்டியை வந்து கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாரியோட ஹெம்லைன் இருக்குல்ல, தரையில் படுதில்ல, அதான் ஹெம்லைன். அந்த ஹெம்லைன் வந்து தரையில் பட்டு வீணாகாமல் பார்த்துக்கிறது. அந்த ஹெம்லைனுக்கு வந்து ஒரு ஹெம்லைன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது இந்த ஃபால்ஸை வச்சு மட்டும்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சாரியோட ஹெம்லைன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சாரீ வந்து கிளியாது. கீழே தரையில் பட்டு அதிகமாக தரையில் பட்டு கிளியக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெம்லைன் தான். அதை நம்ம ஸ்ட்ராங்காக ஆக்கும்போது அதை வந்து கிளியாமல் இன்னும் கொஞ்ச நாள் பத்திரமா பார்த்துக்கிட முடியும். கடைசி பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்பியரன்ஸ். அதாவது நம்ம இப்படி ஒரு ஃபால்ஸை கொடுத்து சாரியை ஃபினிஷ் பண்ணும்போது சாரியோட அப்பியரன்ஸ் நல்லாயிருக்கும், ஆஸ் வெல் அஸ் நம்மளோட அப்பியரன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது ப்ளீட் வந்து நல்லா இருக்குது, ப்ளீட் அழகாக இருக்குது அப்படிங்கும் போதே நம்மளோட ஓவரால் லுக்குமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுதான் இந்த நம்ம சாரீ ஃபால்ஸ் ஆட் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முதல் தையல் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். எண்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் நம்ம மடித்து தைச்சோம்ல, அதே மாதிரி எண்டுலேயும் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு கரெக்டாக அதை முடிகிற இடத்துல இந்த மாதிரி ஊசியை நிப்பாட்டி வச்சுக்கோங்க. நிப்பாட்டி வச்சுட்டு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணணும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல், இங்கேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த தையலை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டோமோ அதே மாதிரி மேலேயும் ஒரு தையல். வீடியோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும், ஈஸியாக தான் இருக்கும். இப்போ மறுபடியும் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிரும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு தைக்கணும். துணி எதுவும் மாட்டிக்கிடாத மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்க அப்படின்னா தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். கடைசியாக அந்த எட்ஜ் வரும்போது அதே மாதிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட வேண்டியது இருக்கும். வீடியோ வந்து நல்லா கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதுலேயும் மேலேருந்து கீழே ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் இதுலேயும் போட்டிங்கன்னா ஃபால்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் நம்மளோட சாரியோட ஃபைனல் லுக்கு. ரொம்பவே நீட்டாக வந்துருந்துச்சு. ஆக்சுவலி வீடியோ வந்து ஏன் லேட்டாக வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நானும் அதுக்கு ரீசன் சொல்லியிருந்தேன். அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஒரு 15 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபால்ஸ் வந்து தைக்க ஆரம்பிச்சிருப்போம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இடுப்பில் சொருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா மேலே ஏற்றி தான் சொருகுவோம். அப்படிங்கும்போது அது கொலுசுலையோ இல்லை தரையிலையோ பட்டு கிளியறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அதை மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம ஃபால்ஸ் வைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு யாராவது இந்த கிளாஸில் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அது மூலமாக ஆட் ஆகிக்கோங்க. ஆட் ஆகிட்டு அதில் அட்மின் நம்பர் சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்துட்டு என்கிட்ட மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.